மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடிய இழிவான நிலைக்கு உடனே முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து சென்னையில் பிரச்சார இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீலம் அமைப்பும் ஜேஎம்பி மன்றமும் இணைந்து தொடங்கியுள்ள இந்த பிரச்சாரத்தில் பல்வேறு துறை சார்ந்தவர்களும் தங்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இதுகுறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு. தீண்டாமை ஒரு கொடுங்குற்றம், மனித தன்மையற்ற செயல் என பாடப்புத்தகங்களில் இருக்கிறது. ஆனால் தீண்டாமல் இருப்பதற்கு என்றே சில சாதிகளை நடைமுறை உலகில் உருவாக்கி வைத்திருக்கிறது நமது சாதி அமைப்பு. மனித கழிவை மனிதரே அள்ளுற அவலம் தடை செய்யப்பட்டது. ஆனாலும் இன்னமும் வரைக்கும் அதுக்கான ஒரு துப்புரவு துறையில் ஒரு நவீன யுக்திகள் உபகரணங்கள் எதுவும் செயல்படுத்தப்படலை. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கி அந்த சமூகத்தில் உள்ளவங்க தான் இதை செய்யணும்னு நம்மளாவே இந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டோம். இதில் சாக்கடை அள்ளவும் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளவும் சில சாதிகள் நிர்பந்திக்கப்படுகின்றன. விண்வெளியிலும் தொழில்நுட்பத்திலும் ஆராய்ச்சிகளிலும் பல்வேறு சாதனைகள் புரிந்து இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வேண்டும் என்று துடிப்பது நமக்கெல்லாம் கண் முன்னால் தெரிகிறது. அப்படி செய்யக்கூடிய இந்திய அரசால் இப்படி மனித கழிவுகளை மனிதனே சுமக்கும் இழிவை போக்குவதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியாதா? மனித கழிவுகளை தலையில் சுமப்பதற்கென்றே ஒரு சாதி இருக்கின்ற ஒரு திமிரில்தான் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இந்திய அரசும் சரி, இந்த இந்திய குடிமை சமூகமும் சரி அமைதியாக மௌனித்து போய்கொண்டிருக்கிறது. நாட்டின் முன்னேற்றம் என்பது தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சிகளில் மட்டுமில்லை. தன் குடிமக்களை அரசு எப்படி நடத்துகிறது என்பதுதான் உண்மையான வளர்ச்சியின் குறியீடு. சுதந்திரமான சமத்துவமான வாழ்க்கை எல்லோருக்கும் உரியது. ஆனால் நம் கண்முன்னால் அநீதியான சற்றும் மனிதத்தன்மையற்ற இந்த அவலம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சமத்துவம், சுதந்திரம், ஒரு சுதந்திரமான மனுஷ வாழ்க்கை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடிய ஒரு கொடுமை இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. மனுஷன் சாப்பிட்றாண்டா அப்படின்னு பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு பாடினார். ஆனால் மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடிய அந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? மலக்குழி மரணங்கள் எங்கோ நிகழவில்லை, நம் ஊரில் நம்மை சுற்றி அனுதினமும் நிகழ்கிறது. இதனால நிறைய பேர் இறந்து போறாங்க. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி சாவறாங்க. ஐ திங்க் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு காசா எடுத்து நம்ம பண்ணணும். அது ஒரு ஜாதி மக்கள் தான் அவங்க இறங்குறாங்கன்றதுனால நம்ம யாரும் அதை பத்தி தாட் கொடுக்கல. பிளஸ் யாரும் யாரோடையும் உயர்ந்தவங்களும் இல்லை, தாழ்ந்தவங்களும் இல்லை. காஸ்ட்ன்ற ஒரு இது இராடிகேட் ஆகணும்னு நான் நம்புறேன். எந்த வகையிலும் சகித்துக் கொள்ள முடியாத கையால் மலம் அள்ளும் இழிவை இந்த கணமே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு அனைத்து தரப்பினரின் குரல்களும் இணைந்து ஒலிப்பது முக்கியமானது.